ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டெலிஷியஸ் ஃபுட்ஸில் சூப்பராக டக்குன்னு ஒரு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். ஒரு டம்ளர் பருப்பு குக்கரில் அலசி எடுத்துக்கிறேன். அதோட 3 வெங்காயம், 3 தக்காளி, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி அதையும் ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த சாம்பாரில் கொட்டி நல்லா கொதிக்க விட்டு இறக்கினா சூப்பரான சாம்பார் ரெடி. இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பாட்டோடையும் சூப்பராக இருக்கும். காய்கறி இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக இதை செஞ்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.